படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வரலும் 100 தடவைக்கு மேலே படத்தை பார்த்துருந்தாலும் முதல் தடவை வந்து எனக்கு இப்போ படம் வரும்போது 7 வயசு. இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிச்சு, நேரங்கள் மாறிச்சாலும் சரி, இன்றைக்கி அந்த முதல் நாள் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அதே டார்கெட்டோட தலைவர் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம எனர்ஜியோட இருந்துச்சு. படம் பார்க்க பார்க்க நமக்கு எனர்ஜி ஏறிட்டு தான் போகுது. சீன் பை சீன் மாசாக இருக்கார் தலைவர். ஒரு சில சவுண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. தலைவர் சீன் பை சீன் பார்க்கும்போது பாட்சாக்கு வந்து சொல்ல வேணாம். அந்த சவுண்டு இந்த சவுண்டு முக்கியம் இல்லை. தலைவர் படத்தை பார்க்கும்போது செம்ம எனர்ஜியாக செம்ம மாசாக இருக்குது. செம்ம சந்தோஷம் பார்த்தோம். அது வந்து சின்ன வயசில் ரொம்ப பார்த்தேன். சின்ன வயசில் ரொம்ப பார்த்துக்கும்போது அன்றைக்கி வந்து கைத்தட்டி பார்த்தேன். அதோட வந்து அர்த்தங்கள் புரியல. இன்றைக்கி பார்க்கும்போது தலைவர் தான். அதான் நான் ஒரு தடவை சொன்ன ஒரே ஒரு பாட்சா தான் 95 சொன்னார். இன்றைக்கி வரல தமிழ் சினிமாவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் தலைவர். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். 75 வயசுலேயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். 80 வயசுலேயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். 85 வயசுலேயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அடுத்து வந்து நாங்கள் வந்து கூலிக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அதாவது நான் எங்கே போனாலும் சரி நான் எங்கே போனாலும் சரி தலைவர் கொடி தான் எனக்கு எனர்ஜி. தலைவர் கொடி காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த தலைவர் கொடி முகத்தை தான் முடிப்பேன். எங்கே போனாலும் சரி என் உயிர் உள்ள வரை நான் சாவர வரைக்கும் இந்த கொடியோடு தான் இருப்பேன். இந்த கொடி தான் என் உசுறு. தலைவருக்கு எப்படியோ அதே மாதிரி இந்த கொடியை நான் நேசிப்பேன். எங்கேயும் எப்போதும் இன்றைக்குமே இந்த கொடியோடு தான் நான் இருப்பேன். இந்த கொடி தான் எனக்கு மாசு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு தலைவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அது ஆப்வியஸ்லி ரிப்பீட் மோட்ல இப்போ வரைக்கும் பிளேலிஸ்ட் இருக்குல்ல. இல்லை சான்ஸே இல்லை. தலைவர் படம் எப்படி போரிங்காக இருக்கும். ஆமாம், அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ. அவரை பற்றி சொல்ல வேணும். அவர் எப்பவுமே பயங்கரம். ஏதாவது அவர் பண்ண ஸ்டைல் ஏதாவது பண்ணிக்காங்க. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. கமலா தியேட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செம வைபாக இருந்தது. அந்த சாங்லாம் ஓப்பனிங் சாங்லாம் இன்னொரு தடவை போட்டு செம வைப் பண்ணிட்டாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ஃபேனு, இவர்கிட்டையும் கேளுங்க. இல்லை, கமலா தேட்டர் நல்லா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் புக் பண்ணோம். பட் வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டு. அது ஓனர்லாம் வந்து நல்லா பேசி ஒரு நல்லா இன்ட்ரோஷன்லாம் மாசாக கொடுத்து இப்போ பாட்டில் ஒன்ஸ் மோர் போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக வைபாக பண்ணிட்டாரு. ஆமாம், அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான். அதே தவிர எந்த சீனுமே போரோ இல்லை ட்ராகோ எதுவுமே இல்லை. பாஷா இன்னொரு 50 தடவை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ஒன் ஆஃப் டெக்னிக்காலிட்டி வந்து இப்போ நல்லா தேட்டரில் எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது புரியுது. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. பட் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ப்ரோ. ரஜினி ஃபேனுக்கு ரொம்ப பிடிக்கணும். நான் ரஜினி ஃபேன் தான். பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ரஜினி ஃபேன் தான். சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ தடவை பார்த்தாலும் போர் அடிக்குது. சவுண்ட்லாம் டிவியில் பார்த்து அவ்வளோவா இல்லை. தேட்டரில் பார்க்கும்போது செமையாக இருக்கணும். வேறு லெவல், செம வைப்பு. 30 இயர்ஸ் கழிச்சு கூட வைப்பு குறைய. படம் பார்த்துட்டு நான் பார்த்தேன். நல்லா இருக்கு படம். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கேங்ஸ்டர் பண்ணதான் அது. இதை பார்த்தா எல்லாமே இதுக்கப்புறம் எவ்வளோ கேங்ஸ்டர் படம் வந்தாலும் இதை பார்த்தா எல்லாமே வந்து காப்பி பண்ணது எல்லாமே இது சூப்பராக இருந்துச்சு. நான் இது ஒரு நாடகம் தட்டி பார்க்குறேன். ரீலீஸ். ஆமாம், தலைவர் ஃபேனு. வருஷம் 2018 பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப என்னென்னா சூப்பராக இருக்குண்ணா. அது சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. தலைவர்னா அது ஒருத்தர் தான், அவர் மட்டும்தான் எப்பவுமே. அது எதுவுமே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சுக்க முடியாது. பிஃபோர் அனிருத் தேவர் வாஸ் தேவா ஒரு சீன்லையுமே செதுக்கியிருப்பார். இது பிஜிஎம்மில் அந்த மாதிரி ஒரு இது. ஆக்சுவலி இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதுதான். ஆக்சுவலி இப்போ நான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஆனால் சின்ன வயசுலேருந்து தலைவர் பார்த்தா வளர்ந்தேன். தலைவர் ஸ்டைல்னா தலைவர் மட்டும் தான், யாருமே கிடையாது. அடுத்த ஒரு ஜென்னுக்கும் என்னோட ஜூனியர்ஸுக்கும் சொல்கிறதுனா தலைவர் படத்தை பாருங்கள். ஸ்டைல்னா என்னன்னு தெரியும். அது மாதிரி தான். அவரை பார்த்துட்டு முடி வைக்கிறது, தம் அடிக்கிறது, அது மாதிரி தான். அதுதான் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன். அப்போ பெருசாக எனக்கு தெரியல ஸ்டோரியோ இல்லை. தியேட்டரில் பார்க்குற ஃபீல் வரல. நல்லா அதாவது அப்போ இருக்கிற மாதிரி இப்போ வர முடியாது. ஆனால் நல்லா சூப்பராக இருந்தது. சவுண்டு கமலா தேட்டர் தான். ஃபுல்லாக நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் நைஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ.
சூப்பராக இருந்தது. எந்த படத்தை பற்றி கேட்குறீங்க? சூப்பராக இருந்தது. 30 இயர்ஸ் கழிச்சு திருப்பி செகண்ட் டைம் பார்த்துட்டு இருக்கேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பராக இருந்துமா, தலைவரை கோசம் பார்க்கலாம். சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வெறியாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக எப்படி மாஸ் அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது. எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, பேப்பர்லாம் தூக்கி பண்ணாங்க, வெறியாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, வைப்பாக இருந்தது. இப்போ இருக்கிற அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்கு, மாசா வைப்பாக இருக்கு. எல்லாரும் டிவியில் பார்க்கறதுக்கும் இப்போ நேட்டில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கு. அங்கே வீட்டில் பார்க்கறத விட இங்கே பார்க்கறது நல்லா வைப்பாக தரமாக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. படம் இருக்கு, பாஷா தானே. படம் ஃபுல்லாக ரகுவரன் வந்து காலி பண்ணிட்டார் கடைசியில். ரகுவரன் இல்லாமல் இருந்தது தான் ரகுவரனுடைய கேரக்டர்லாம் பார்க்கும்போது திருப்பி அவர்லாம் இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஃபேன் ஷோ செலிப்ரேஷனாக வந்து வேற ஒரு ஆக்டரை சொல்லி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரஜினி தான் இன்றைக்கி பார்த்ததில்ல. ஸோ அவங்க ஃபேனோட எனர்ஜி வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் குறையாது. எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு தலை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் எத்தனை டைம் பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படி பாஸ் ரீமார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்கிற அந்த டிஜிட்டலில் எடுத்துருப்பாங்க. இப்போ பண்ணதுல வந்து எப்படி இப்போ உள்ள படம் மாதிரி இல்லை நம்ம தலைவருக்காக வந்தது தான். எத்தனை டைம் பார்த்தாலும் அது சலிக்கவே சலிக்காது. நம்ம உங்களுக்கே தெரியும், தேட்டரில் ஒரு 1000 டைம் 2000 டைம் பார்த்துருப்போம். சாரி, டிவியில் உங்களுக்கு ஒரு 100 டைம் 200 டைம் பார்த்துருப்போம். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே இல்லை, ஒன்றும் சலிக்கவே இல்லை. மாசு அதெல்லாம் வந்து சவுண்ட்லாம் அவருக்கு அது எப்பவுமே குறையவே குறையாது. அடுத்து கூலிங்காக வெயிட்டிங். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. 30 வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இல்லை, ஃபீல் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. டிவியில் நீங்கள் பார்த்ததுக்கும் தேட்டரில் பார்த்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? பிக்சர் குவாலிட்டி, பாட்டு, ஸ்பீக்கர், அந்த சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. புரியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? நீங்கள் வந்தீங்க படம் தேட்டரில் பார்க்கலான்னு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது 4K தான் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ரஜினிக்கோசரம் வந்து சூப்பர்ண்ணா. எல்லாரும் ரீரிலீஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் ஏதாவது 4K ரீமார்க் பண்ணியிருக்கீங்க? இங்கே கமலாவில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் சவுண்ட் இப்போ மாற்றிருக்காங்கல்ல, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கா இல்லை ஓல்ட் மூவி? இல்லை, இங்கே கமலாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. மற்ற தேட்டரோட இங்கே நல்லா இருக்கு. ஸோ இங்கே ரீரிலீஸ்லாம் நல்லா இருக்கு. வராது ப்ரோ, அதுக்கு மேலே சூப்பர் இன்னும் எனர்ஜி குறையாம நல்லா இருக்காங்க. ஜனங்க ரொம்ப உற்சாகமாக பார்க்குறாங்க. ஹவுஸ்ஃபுல்லு காட்சியாக இருக்குது. ஓகே, சூப்பர் சார். 4K டால்பிலாம் சவுண்ட்லாம் எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எக்ஸலண்ட். ரீமார்க் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸு. எல்லாமே சூப்பர். எந்த ப்ராப்ளமே இல்லை ஸ்க்ரீனில், எதுவுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பர். படம் எப்படி இருக்கு? தரமாக இருக்குது தலைவா. ஃபஸ்ட்டு மாதிரி பக்காவாக. அப்போ பார்த்த 95ல் அதே வைப் இன்னும் இருக்குது தலைவா. இதுக்கு முன்னாடி தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். அதே வைப் இருக்குது, அதோட அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ப்ரோ. படத்தில் செம்ம ட்விஸ்ட்டு ப்ரோ, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சிட்டாங்க ப்ரோ. பாஷாவோட ஃப்ளாஷ்பேக் தான் பயங்கரம், செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம்.